ஆனன் ஆனன் தனே மதினனை உணர்ந்தே என்று மகா சாலி என்றாய் ஒரு சந்திரனை தாவி கண்டேனோ ஆனன் ஆனன் தனே தொலைக்கிது பாதான் முதல் கழுத்திலே கீதோ அது தொலைக்கிது பாருங்கள் கழுத்திலே தந்தை தானே தானே அடி தொலைக்கிது 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 பாதான் முதல் கழுத்திலே கீதோ தாலி தந்தை கழுத்தில் தாலி மண்டலம் இலை மலிக்கும் தந்தை கழுத்தில் மண்டலம் திருமங்கல்யத்தை கழித்து அறிந்து கொண்டு இல்லை குற்றமில்லை உறவினரில்லை சுற்றமில்லை காற்பன முடத்துண்டு வாய்க்கரிசிக்கு வழி இல்லை என்கிறாயே ஒரு ஜாதியை விட்டு எனக்கு கூலியை கொடுப்போ தேவர்கள் 40 என்ன ரிசிவர்கள் கிண்டருக்கு கூட சித்தி வித்தியாசங்கள் யாவர் கண்டக தோன்றாத திரும்பாக்கிலேத்த ஒரு பிணத்தை சொல்லக்கூடிய மயான காவலை கண்டு விட்டானே நான் சத்தியம் தவறி விட்டேனா இறந்து கிடக்கின்ற என் மகன் சத்தியத்தை தவறி விட்டானா இல்லை என் பதினாறு எங்கிருந்தோ சத்தியத்தை தவறி விட்டாரா ஆண்டவா எதற்காக எனக்கு இப்படி ஒரு சோதனையை இந்த மயானத்தில் கொடுத்திருக்கிறாய் அப்பா தேவரும் மூவரும் மரியாதை தாலி என் கணவனுக்கு மட்டுமே தெரிந்த தாலி இப்படிப்பட்ட தாலியை ஒரு மயானத்தை காவல் முறையில் தோண்டி மயான காவலன் கண்டுவிட்டாயே என்று கோடு ஒழுங்கு விழுந்து அழுகின்றார். ஆகா, நான் யார் தெரியுமா? தோட்டியா? நான் புலையனா கலையனா? ஆதியிலும் அடிமை அல்ல, தாலியிலும் அடிமை அல்ல, ஆதியிலும் அடிமை இல்லை, தாலியிலும் அடிமை இல்லை, தாலியில் நான் அடிமையான தலை விதியால் பஞ்சமக்கு அடிமையான பாதியலை நெய்யானே தனவினிய சத்தார் அஞ்சலத்தி அழுகையானே சாத்திரத்தில் அடிமையல்ல, பத்திரத்தில் அடிமையல்ல, சூத்திரத்தால் அடிமையானே ஒருவன் செய்த சூத்திரத்தால் அடிமையானே தாலியிலும் அடிமையல்ல, தாலியிலும் அடிமையல்ல, பாதியில் நான் அடிமையான தலை விதியால் கால விதி வசத்தால் பாதியில் நான் அடிமையான. நான் அடிமை அல்ல,
நான் ஒரு காலத்தில் ஈகை குணத்தோடு நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்து வந்தால் என்னுடைய விதிவாசமானது இப்படி இந்த மயானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. இருப்பினும் அந்த பொற்றாலியை கண்டவுடன் ஓடு ஓடென்று விழுந்து அழுகின்றாய். கண்டுவிட்டானே இந்த காவலன் என்று. அப்படி மேன்மதிக்கு அந்த திருமங்கலத்தில் உன் கழுத்தில் அணிவித்த பணாளன் எங்கே? அவன் பெயர் என்ன? நீ எந்த நாட்டை சேர்ந்த பெண்? இந்த காசத்தில் இருக்கும் குழந்தையின் பெயர் என்ன? இவைகள் எல்லாம் விவரமாக கொஞ்சம் தெரிவிக்க வேண்டும் அம்மா. ஏனென்றால் அந்த பொற்றாலி அப்படிப்பட்டது என் மனையாளுக்கும் உண்டு. அதனால் என் இருதயமே வெடித்துவிட்டு போல் இருக்கின்றது. உண்மை தெரியாவிட்டான் கூறம்மா. இந்த ஊரை சேர்ந்த தர்மகர்த்தா பழனிவேல் அவர்கள் நாடக குழுவிற்காக 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். அன்னவருக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுடன். சூரியன் காற்று சுழன்றடிக்கும் பொழுது காய் என்றும்